9 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கு உரிமையாளர் முகேஷ் அம்பானி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 கோடியிலிருந்து 20 கோடி லாபம் மட்டும் எடுக்கிறாரு. தன்னோட தொழில்ல அம்பானி இருக்கிற இதே நாட்டுல தான் நாமளும் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஆவரேஜ் சேலரி ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் தான் இருக்குது. அதாவது ஒரு மாசத்துக்கு 8,000 1.5 லட்சம் வரைக்கும் தான் இருக்குது. முகேஷ் அம்பானி இவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கிறதுக்கு அவங்க அப்பா திருபாய் அம்பானி தான் காரணம்னு நினைச்சீங்கன்னா, திருபாய் அம்பானிக்கு அவங்க அப்பா ஒண்ணும் காசெல்லாம் சேர்த்து வைக்கல. அவரே தான் தன்னுடைய வாழ்க்கையை மாத்தினாரு. பல கோடிகளுக்கு அதிபதியானாரு. திருபாய் அம்பானி மட்டும் இல்ல, இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிற பல பிரபலங்கள் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த மனிதர்கள் தான். இந்த வரிசையில வாரன் பாபட், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜகபர்க்கும் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி சாதாரண குடும்பத்துல பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதியானவங்க நமக்கு உதாரணமா இருந்தாலும், நாம ஏன் ஒரு நிரந்தரமான வேலையை தேடிக்கிட்டே இருக்கிறோம்? ஒரு தொழிலதிபர் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறார்னா, அதே பணத்தை ஒரு அரசு ஊழியர் சம்பாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். ஒரு ஆசிரியருக்கு 15 வருஷம் ஆகும். 25,000 மட்டும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண பையனுக்கு 30 வருஷத்துக்கு மேல ஆகும். இதை எதுக்கு இவ்வளவு நேரம் சொல்றேன்னா, டைம் ஈக்குவல்ஸ் மணின்றதை நீங்க மறந்துடவே கூடாது. கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை நாளைக்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா, அவரால் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? அவர் சேர்த்து வச்ச பணத்தை எத்தனை நாளைக்கு செலவுக்கு வச்சுக்குவாரு? தட் இஸ் தி டெபினிஷன் ஆஃப் வெல்த். பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க செல்வந்தர் கிடையாது. அப்ப எது செல்வம்? ஒரு பணக்காரனாக என்ன செய்யணும்? பணக்காரர்கள் எப்படி சிந்திப்பாங்க? கோட்டீஸ்வரர்கள் சாகிற வரைக்கும் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்களா? சேர்த்து வைக்கிறது மட்டும் பணக்காரனாக முடியுமா? இப்படி என்னோட பல கேள்விகளுக்கு விடை கொடுத்த புத்தகம் தான் ராபர்ட் கியோசாகி எழுதின ரிச் டாட் போர்ட் கல்லூரி பாட புத்தகங்கள்ல இணைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்த புத்தகம் தான் இந்த ரிச் டாட் போர்ட். இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு தகவல்களையும் ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல போறேன். இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது பணத்தை பத்தின உங்க கண்ணோட்டமே மாறி இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நெவர்ஸ். வெல்கம் டு த சேனல் டாக்ஸ் பாட்காஸ்ட் ரிச் டாட் போர்ட். 2 அப்பாக்களோட கதை தான் இந்த புத்தகம். பல பட்டங்கள், பல சர்டிபிகேட் வச்சிருக்கிற ஒரு ஏழை அப்பா, இந்த பக்கம் ஹை ஸ்கூல் கூட தாண்டாத ஒரு பணக்கார அப்பா ஒருத்தர் பணத்தை பத்தின தவறான புரிதலோட கடனாளியா வாழ்றாரு. இன்னொருத்தர் தன்னுடைய பேங்க்ல இருக்கிற பணம் காணாம போனா கூட எனக்கு கவலை இல்லைன்னு சந்தோஷமா இருக்கிறாரு. பணக்கார அப்பா செல்வத்தை எப்படி சேர்க்கிறது, பணத்தை எப்படி கையாளுறது, அந்த பணத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் என்னன்றத 2 பசங்களுக்கு சொல்றதுதான் இந்த புத்தகத்துல இருக்க போகுது. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த பதிவுல நிறைய முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்கு தோணலாம். நான் சொல்ல போற ஒவ்வொரு தகவல்களும் இந்த புத்தகத்துல சொன்னதுதான். உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தட்டி விடுங்க. இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட என்னால பணக்காரன் ஆகவே முடியாது அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா, நீங்க நினைக்கிறது தான் நிஜம். லெசன் ஒன் த ரிச் டோன்ட் ஒர்க் பார் மணி. ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணத்துக்காக வேலை செய்வார்கள். பணக்காரர்களுக்கு பணம் வேலை செய்து கொடுக்கும். இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் ராபர்ட் கியோசாகி 9 வயசு பையனா இருக்கும்போது அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனோட பேரு மைக். மைக் வேற யாரும் இல்ல, இந்த பணக்கார அப்பாவோட பையன். ராபர்ட்டும் மைக்கோட வீட்டுக்கு போகும்போது அந்த பணக்கார தந்தையை பார்த்த உடனே ராபர்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? ராபர்ட்டுக்கு இந்த கேள்வி வந்த காரணம், அந்த பணக்கார தந்தையோடைய கம்பெனில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ராபர்ட். ஒரு வாரத்துக்கு வெறும் 10 சென்ட் சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான். ராபர்ட்டுக்கு இருந்த 2 கேள்வி. இந்த 10 சென்ட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்கணுமா? இந்த வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தா ஏன் வறுமையை போக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் மைக்கோட அப்பாவை பார்த்த உடனே பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ரிச் டாட் என்ன சொன்னாருன்னா, வாழ்க்கை எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கும். பல பேர் கைவிட்டுருவாங்க, சில பேர் சண்டை செய்வாங்க, வெகு சில பேர் மட்டும்தான் பாடத்தை கத்துக்குவாங்க, கடந்து போவாங்க. இந்த வெகு சில பேர்ல பெரும்பாலும் மக்கள் பணப்பற்றாக்குறையினால தங்களுடைய வேலையை விடுவாங்க. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்க கூடிய வாய்ப்பை தான் செல்வமா நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கூட சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், ஆர்வமும் இருக்கும். அதை கத்துக்கிட்டா அவங்க வருமானமும் கூடும். ஆனா நேரம் இல்லைன்னு சொல்லி அதை தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்க. தட்டி கழிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில
எந்த மாற்றமும் இல்லாம ஒரே இடத்துல இருப்பாங்க. எப்ப கேட்டாலும் அடுத்த மாசத்துல இருந்து இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நீ ஒரு பணக்காரன் ஆகணும்னா முதல்ல பணக்காரர்களை போல சிந்திக்க பழகணும். நம்மள மாட்ட வைக்கக்கூடிய பொறி எது தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம நாம இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும்ன்ற பிம்பத்தை உருவாக்குறது ஜாப் செக்யூரிட்டின்ற பேர்ல நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில நிரந்தரமான வேலையை தேட வைக்கிறது. வருஷத்துல 3 வாரம் வெக்கேஷன், 60 வயசுக்கு மேல பென்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு சிக்க வைக்கக்கூடிய பொறின்னு சொன்னா இங்க பல பேருக்கு கோபம் தான் வரும். நாம நடுத்தரத்திலேயே இருக்கிறதுக்கு காரணம் இந்த பயமும் பேராசையும் தான். இந்த பணம் இல்லைன்னா நாளைக்கு நாம என்ன ஆக போறோம் அப்படின்ற பயத்துல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். கொஞ்சம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்கு எதெல்லாம் பேராசையா இருக்குதோ அதெல்லாம் வாங்கி குவிக்கிறோம். அதனால மறுபடியும் நமக்கு பணப்பற்றாக்குறை வருது. இந்த செலவுக்காகவே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருக்கிறோம். புது கார், புது பைக், புது ஷூஸ், புது போன், புது வீடு, இந்த மாதிரி நம்ம வரவுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதை மறுபடியும் மறுபடியும் பண்றதுனாலதான் இதை ராட் ரேஸ்ன்னு சொல்றோம். சொல்றாரு ரிச் டாட். இந்த பசங்களோட 19 ஜாப் மென்டாலிட்டியை உடைக்கிறதுக்காக உங்களுக்கு இனிமே வாரம் நான் தரப்போற 10 சென்ட் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க என்கிட்ட பணக்காரன் ஆகக்கூடிய பாடங்களை கத்துக்கலாம்னு சொல்றாரு. இதுக்கு ராபர்ட்டும் மைக்கும் ஒத்துக்கிறாங்க. ராபர்ட் தன்னுடைய ஏழை அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம தொடர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 காமிக் புத்தகங்கள் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததும் ராபர்ட்டுக்கு தெரியுது, இது ரொம்ப பழைய காமிக் புத்தகம். இதை படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. அது போக இது விற்பனைகள்லயும் இல்லைன்றது தெரியுது. அதனால அவங்க வீட்டுக்கு கீழே ஒரு சின்ன ரூம்ல பல புத்தகங்களுக்கு இடையில இந்த காமிக் புத்தகங்களையும் வச்சு ஒரு குட்டி நூலகத்தை தொடங்குறான். அவங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பசங்க கிட்டையும் சொல்றான், என்னோட லைப்ரரிக்கு வாங்க, இந்த காமிக் புத்தகம் என்னோட லைப்ரரியில இருக்குது, ஒரு வாரத்துக்கு 10 சென்ட் கொடுத்தா போதும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய தங்கச்சியை அந்த லைப்ரரியில நீ சும்மா உட்கார்ந்து இருந்தா மட்டும் போதும்னு சொல்லி உனக்கு வாரத்துக்கு 1 சென்ட் தாரேன்னு சொல்றான். இப்ப ராபர்ட்டும் மைக்கும் பணத்துக்காக உழைக்க பணத்தை அவங்களுக்காக உழைக்க வைக்கிறாங்க. கீ லெசன்ஸ் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஒரு தற்காலிக தீர்ப்பா இருக்கலாம். அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்க செலவுகளையும் அதிகப்படுத்துவீங்க. அது மனித இயல்பு தான். பயமும் பேராசையும் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. ஒரு தடவை இந்த எலி பொறியில மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே வர்றது கஷ்டமான விஷயம்தான். ஆனா முடியாதுன்னு இல்ல. லெசன் 2 வை டீச் பைனான்சியல் லிட்ரஸி. நீங்கள் எவ்வளவு வருமானத்தை ஈட்டுகிறீர்கள் என்பது இங்கு முக்கியம் இல்லை, எவ்வளவு உங்ககிட்ட வச்சிருக்கிறீர்கள் என்கிறது தான் இங்கு முக்கியம். நிறைய மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா பணக்காரன் ஆகலாம்ன்றது முட்டாள்தனம். படிப்பு எந்த வகையிலும் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆத்தர் சொல்றாரு. ஆனா என்னைய கேட்டா நம்ம மக்கள் எல்லாருக்குமே கல்வி அவசியமான ஒண்ணு. கல்வி இல்லாம ஜெயிச்சவங்க 10 பேர் இருக்கலாம். கல்வியினால ஜெயிச்சவங்க 1000 பேர் இருக்காங்க. கல்வி ஒரு அடிப்படையான தேவை. ஆனா அது உங்களை பணக்காரன் ஆக்காதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். நம்முடைய கல்வி முறை ஒரு தொழிலாளியை உருவாக்குறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். ஆனா அந்த பணத்தை எப்படி கையாளணும், செல்வத்தை எப்படி அதிகப்படுத்தணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாற்றணும், இந்த மாதிரி எதையுமே நம்ம பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த ராட் ரேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல நீங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அசெட்ஸ் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வரும், லைபிலிட்டி உங்களுக்கு செலவை இழுத்து விடும். இப்ப இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு பணம் வருது, நீங்க செலவு பண்றதுனால உங்க பணம் வெளியே போகுது. அதுவே உங்க செலவுகளை கம்மி பண்ணிட்டு ஒரு அசெட்டை உருவாக்குனீங்கன்னா அது உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வரும். ஆனா நம்மள முக்காவாசி பேர் அசெட்டை உருவாக்குறதுக்கு பதிலா செலவு பண்றதுல தான் குறியா இருப்பாங்க. அசெட்டோட கேஷ் ஃப்ளோ இப்படித்தான் இருக்கும். இது லயபிலிட்டியோட கேஷ் ஃப்ளோ. பணக்காரர்கள் அசெட்டை உருவாக்குவாங்க. ஏழைகளும் நடுத்தர மக்களும் செட்டின்னு நினைச்சு லயபிலிட்டி உருவாக்குவாங்க. புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா நீங்க பெரிய வீடு கட்டி அதுக்கு 15-20 வருஷத்துக்கு கடனையும் கட்டி அதுல நீங்க வசிச்சீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் வரப்போறது இல்லை அப்படின்னா அது லயபிலிட்டி. அதுவே மக்கள் நடமாடுற இடத்துலயோ இல்ல நல்ல வளர்ச்சி அடைஞ்ச இடத்துலயோ ஒரு காம்ப்ளெக்ஸஸ் கட்டி வாடகைக்கு விட்டீங்கன்னா அது அசெட். அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். உங்க தேவைக்காக ஒரு லக்ஸரியான காரை வாங்கி 15 வருஷத்துக்கு ஏமை கட்டி உங்களோட சொகுசுக்காக அந்த காரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல எந்த வருமானமும் வரப்போறது இல்லை அப்படின்னா அது லயபிலிட்டி.
அதுவே ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்கி வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சீங்கன்னா அது ஒரு அசெட், அதுல இருந்து வருமானம் வரும். இப்ப கேஷ் ஃப்ளோ பத்தி பார்ப்போம். ஏழை மக்களோட பண ஓட்டம் எப்படி இருக்கும்னா, சம்பாதிப்பாங்க, அதை வாழ்வதற்காக மட்டும் செலவு பண்ணுவாங்க. லைக் ரெண்ட், ஃபுட், டாக்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன். இதுல என்ன ஒரு பரிதாபம்னா, படிக்கிறதுக்கும் மருத்துவ செலவுக்கும் கூட பணத்தை அவங்களால ஒதுக்க முடியாது. ஒரு நடுத்தர மக்களோட பண ஓட்டமும் இப்படித்தான் இருக்கும். இவங்களும் அந்த ஏழை மாதிரி தான், என்ன கொஞ்சம் அதிகமா சம்பாதிப்பாங்க. ஏழை மக்கள் மாதிரியே இவங்களுக்கும் அதே செலவுகள் இருக்கும். அதோட சேர்த்து ஹோம் லோன், கார் லோன், லாட் ஆஃப் ஐஎம்ஐஸ், எஜுகேஷன் லோன், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பணம் சம்பாதிக்கிறதே செலவு பண்றதுக்கு தானே. நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? நான் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியலன்னா இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க உழைக்கணும், செலவு பண்ணணும். இதைத்தான் அவங்க ஸ்லோகனாவே வச்சிருப்பாங்க. நான் அப்ப சொன்ன மாதிரிதான், தனக்காக பெரிய வீடு வாங்குறதையும் தன்னுடைய சொகுசுக்காக பெரிய கார் வாங்குறதையும் சொத்துன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அசெட்ஸ் எப்பவுமே நமக்கு வருமானத்தை ஈட்டு தரும். இன்னைக்கு ஒரு வீடு வாங்கி 15 வருஷம் கழிச்சு அந்த வீடை விற்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க செலவு பண்ணதை விட கம்மியாதான் அந்த வீடை வித்தாகணும். ஆனா நிலத்துக்கு அப்படி கிடையாது. அது சொத்து தான், அதை வித்தாலாதான் ஆனா காசு கிடைக்கும். அதே மாதிரிதான் சொகுசு கார்களும். பல லட்சம் கொடுத்து வாங்கின காரை அடுத்த வருஷமே வித்தாலும் நீங்க வாங்கின ரேட்டுக்கு கூட அதை விற்க முடியும். அப்படி இருக்கும்போது அது எப்படி சொத்தாகும்? இதுதான் செல்வந்தர்களுடைய பண ஓட்டம். அவர்களுடைய வருமானம் அசெட்ஸ்ல இருந்து தான் வரும். பங்குச்சந்தையில இருந்து வாங்கின ஸ்டாக்ஸ்ல இருந்து டிவிடெண்ட் வரும். அவங்க வச்சிருந்த பில்டிங்ல இருந்து வாடகை வரும். கடன் பத்திரங்கள்ல இருந்து பெரிய வருமானம் வரும். அவங்க பண்ற தொழில்ல இருந்து பெரிய வருமானம் வரும். ஏழைகள் எப்பயுமே லைபிலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால காலம் ஃபுல்லா உழைப்பாங்க. பணக்காரர்கள் எப்பவுமே அசெட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மேலும் பணக்காரன் ஆவாங்க. கெட் அவுட் ஆஃப் தி ராட் ரேஸ். நம்மள பல பேருக்கு வேலை செய்யறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப அவங்களால அசெட்ஸ் உருவாக்கவே முடியாதா? அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ஆத்தர் சொல்றதை எல்லாராலையும் செய்ய முடியும் தான். ஆனா எல்லாருடைய சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க வேலை செய்யும் போதே இந்த ரேட் ரேஸ்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். உங்க லயபிலிட்டிஸ் குறைச்சிக்கிட்டு, அதாவது உங்க செலவுகளை குறைச்சிக்கிட்டு, உங்க சொகுசுக்காக வாங்கின கடன்கள், இதை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை அசெட்ஸ் பில்ட் பண்றதுக்காக பயன்படுத்துங்க. பணத்தை சேர்த்து வச்சு பங்கு சந்தையில போடுங்க. அந்த பங்கு சந்தையிலிருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்டை மறுபடியும் முதலீடு பண்ணுங்க. ஹோம் லோன், கார் லோன் எதையும் வாங்காம அந்த பணத்தை உங்க தொழிலுக்காகவோ இல்ல உங்க மேலேயோ முதலீடு பண்ணுங்க. அந்த தொழில்ல இருந்து வரக்கூடிய பணத்தை செலவு பண்ணாம ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணுங்க. உங்களுக்கு வாடகை வர்ற மாதிரி ஒரு அசெட்டை உருவாக்குங்க. இத பண்றதுக்கு 5 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா ரேட் ரேஸ்ல இருந்தீங்கன்னா 25-30 வருஷத்துக்கு நீங்க வேலை பார்த்தே ஆகணும். கீ லெசன்ஸ், பணத்தை சம்பாதிக்கிறத விட உங்ககிட்ட எவ்வளவு இருக்குதுன்றது தான் இங்க முக்கியம். உங்க வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய அசெட்ஸுக்கும் உங்க செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய லைபிலிட்டிஸுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். பணக்காரர்கள் அசெட்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஏழைகளும் நடுத்தர மக்களும் அசெட்ஸ்ன்னு நினைச்சு லைபிலிட்டியை பில்ட் பண்ணுவாங்க. லெசன் 3, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அப்ப சொன்ன மாதிரிதான் பணக்காரர்கள் எப்பவுமே அசெட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த புத்தகத்தை எழுதின ராபர்ட் கியாசகி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெராக்ஸ் போட்டோ காப்பி கம்பெனில சேல்ஸ்மேனா இருந்தாரு. கெரியர் ஆரம்பிக்கும் போது எல்லாராலையும் தொழில் தொடங்க முடியாதுதான். அதனாலதான் அவரும் வேலை பார்த்தாரு. ஆனா இந்த ராட் ரேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னுடைய வருமானத்தை அதிகமா சேர்த்து வைக்க தொடங்கினாரு. சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம அந்த வருமானத்தை ஒரு அபார்ட்மெண்ட்ல முதலீடு பண்ணாரு. அதனுடைய விளைவா அவர் சம்பளத்தை விட அதிகமான வருவாய் அவருடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துச்சு. அடுத்த 3வது வருஷம் அவர் வேலையை விட்டாரு. உங்க ஆசெட்ஸ் எதுவா வேணா இருக்கலாம், வருமானம் ஈட்டு தரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸா இருக்கலாம், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், உங்களுடைய பிரசன்ஸ் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கலாம், உங்க சந்தோஷத்துக்காக வீடியோ போடக்கூடிய ஒரு யூடியூப் சேனலா கூட இருக்கலாம். ஒரு தடவை உங்க அசெட்ஸ்ல இருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பணம் இன்னும் அதிகமான பணத்தை ஈர்க்க தொடங்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், சுதந்திரமா இருக்கலாம். உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு அசெட்ஸும் ஒவ்வொரு தொழிலாளி மாதிரி நீங்க ஒரு லக்ஸரியான கார்ல போகிறதுக்காக அவங்க உழைப்பாங்க. கீ லெசன்ஸ்: நடுத்தர மக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை தேடுவாங்க. பணக்கார மக்கள் பணம் சம்பாதிச்சு தர பணத்தை வச்சு மேலும் பணக்காரன் ஆவாங்க. பணக்காரர்கள் தொழில் முனைவோர்களாக முயற்சிப்பாங்க. அந்த தொழிலுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்குவாங்க.
அவங்களுடைய பிரசன்ஸ் இல்லைனாலும் இந்த தொழில் நடக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவோட இது முடிய போறதில்ல. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க. பணத்தை பத்தின உங்க கண்ணோட்டமே மாறும். ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன். ஓகே, பாய்.